வரம் பகவானோ எங்க ஆதிஜத்தி பார்வேதியோ இந்த திருவிளையாட தான் மோடித்து பகவானும் பார்வேதியோ நம் பாரேழு உலகம் எல்லாம் படியளந்து வாரார்கள பாரேழு உலகம் எல்லாம் படியளந்து என்னை இரேழு உலகம் எல்லாம் ஈஸ்வரனு ஈஸ்வரியோ இறையளந்து வார போதே அந்த நாகலோக வழியாக கரடை வழியாக பகவான் பார்வதியும் வாரார்கள பகவான் பார்வதியும் வாரார்கள அவடை படி அளந்து வார போதே நாகலோக பட்டணத்தில் எங்க நாகமுடி ராசாவோ அந்த நாகவல்லி பெண்கொடியோ ஏ பகவானுட ராமன் சொல்லி பாரத்தவன் செய்து வாரா ஈசனுட ராமன் சொல்லி இறந்ததவன் செய்து வாரா கடவுளோட ராமன் சொல்லி அரணாகன் சென்னாகோ அங்க கடியத்தவன் செய்யுதையா இருவரும் கடியத்தவோ அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமானம் ஆதிபராஜத்தியோ ஐயோ ஈரேழு உலகம் எல்லாம் இறையளந்து காத்து ரசித்து வார போதே பகவானும் பார்வதியின் நாகலோக வழியாக படியளந்து வாராவோ வாரார்கள் அப்படி நாகலோக வழியாக வார போதே எங்க நாகராஜன் நாகவல்லி பெண்கொடியோ இறைவனுடைய நாமத்தை சொல்லி எப்படி தவம் இருக்கார் தெரியுமா இருக்கார்கள் ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சாம்பு சங்கரா ஏலே ஜெயும் தவத்தை பாரோ சங்கரா ஏலே ஜெயும் தவத்தை பாரோ நம்போ சங்கரோ சாம்போ சங்கரா ஏலே ஜெயும் தவத்தை பாரோ அந்த ஏலே ஜெயும் தவத்தை பாரோ எங்க பகவான பரம்பொருள இலகலையா சாமி கடவுளை கரைக்கண்டரே என்னோட கடியதொரு தவத்தை பாரோ சங்கரோ ஏ பகவானை பரம்பொருள இந்த பாம்பினுட தவத்தை பாரோ சங்கரோ இறைவா குற்றம் என்ன செய்தேனோ சங்கரா சாம்பு சங்கர் குறை தீர்க்க வராமல் இருப்பதென்ன குறை தீர்க்க வராமல் இருப்பதென்ன ஏ சாம்பு சங்கர் குறை தீர்க்க வராமல் இருப்பதென்ன குறை தீர்க்க வராமல் இருப்பதென்ன நாகராஜ நாகவல்லி பகவானோட ராமன் சொல்லி பாரத்தவன் செய்து வாரா ஏ ஈசனுட ராமன் சொல்லி இறந்தவன் செய்து வாரா உடையவே ராமன் சொல்லி பூஜித்தவன் செய்து வாரா பாலன் வர வியானம் என்ன பகவானோட ராமன் சொல்லி பாரத்தவன் செய்து வாரா
கொடுக்கணுமே ஆண்டவனே ஐயா பகவானே பரம்பொருள பிள்ளையில இருவருக்கும் இந்த நாகமுடி ராசாவுக்கோ இந்த நாகவல்லி பெண்ணாளுக்கோ ஒரு பிள்ளவரம் கொடுத்திடுங்கோ என் சக்தி தான் சொன்ன போது சாமி சிவபெருமான் சொல்லுவாரா என் சங்கரிய பார்வதிய அன்று ஒரு காலத்தில தங்க சிலம்பிலதான் நீ தங்கமால பிறந்திருந்த இவ ரெண்டு பேத்துக்கும் பிள்ளவரம் கொடுக்க சொல்லுதை ஏட்டிலையும் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டேன் அதையும் மீறி நீ பிள்ளவரம் கொடுங்கன்னு என்று போராடுவதனால அன்று ஒரு காலத்திலே நம்ம ரெண்டு பேரும் திருநடனம் ஆடணும். திருநடனம் ஆடும் போது இருவருடைய தங்க சிலம்புகள் உரைச்சி தங்க சிலம்பு வெடித்து தங்க சிலம்பில் நீ தங்கமாலாக பிறந்த நீ தங்கமாலாக பிறந்து கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல இருக்க அந்த ஒரு காலத்துல நான் ஒத்தையில இருக்கேனே எனக்கு தோழி பெண்ணு வேணும்னு நீ கேட்ட அதனால இந்த பேர்பட்ட நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணுமே ஆனா 8 தேவாமிர்த கலசத்திலே போய் ஈஸ்வரி நீயே பிள்ளையா பிறக்கணும் அம்மா அந்த 8 கலசத்திலே இந்த தங்கமாலும் போய் கொழுவெருக்கணும் நீ தங்க சிலம்பிலே பிறந்த தங்கம்மா நீ 7 பேரோடு 8 தங்கைமார்களாக போய் பிறக்கணும் பார்வதியே எங்க ஆண்டவன் சொன்னவாதே ஆதிஜதி கப்பாலா ஆண்டவா பகவானே பிள்ளையில் இருவருக்கும் அந்த பிள்ளையாக பிறக்கணுமா இந்த மதலையில் இருவருக்கும் இந்த மாயாஜதி பார்வதியா மகளாக பிறக்கணுமா மாத்தி வரங்கொடுங்கோ பாம்பினோட திருவயத்து இந்த பார்வதியா பிறக்க மாட்டேன் அந்த கருணாகம் திருவயத்து இந்த கண்ணன் தங்க பிறக்க மாட்டேன் அந்த சர்ப்பத்தின் திருவயத்து இந்த சக்தி நானும் பிறக்க மாட்டேன் இந்த சக்தி நானும் பிறக்க மாட்டேன் பார்வதி ஈசனோட வார்த்தைகள் பாம்பினோட திருவயத்து பாம்பு முட்டையில பிறக்க வேண்டாம் அந்த கருணாகன் திருவயத்து முட்டையில பிறக்க வேண்டாம் நீ 8 கலசத்தில ஈஸ்வரியா பிறக்கணுமே 1008 சொருவத்தில எடுக்கணும் நீ 7 கலசத்தில நீ ஈஸ்வரியா கொழுவெருப்ப அது 8வது கலசத்தில இந்த தங்கமாலும் கொழுவெருப்பா நீங்க அக்காதங்கை 8 பேரா இந்த அவனியில பிறக்கணுமே பிறக்கணும்னா எங்க அக்காதங்கை 8 பேரும் தெய்வ கலசத்தில கொழுவிருக்க அந்த 8 நல்ல கலசங்களை அந்த நாகராஜ நாகவல்லி அது அடையிருந்து வரும் பொழுது அது 41 நாளையில நல்லதொரு கிழமையில அங்க முழுமண்டலங்களையும் அம்மா மண்டலங்களையும் போது மத்தியான மதியம் போல
மதிய உச்சி வேலையில அம்மா உச்சி நல்ல மதியம் போல எங்க அக்கா தங்க 8 பேர் அந்த சூரிய வெப்பம் பட்டு 8 கலசம் வெடிக்கும் அம்மா நீங்க 8 நல்ல கலசத்தில 8 காளியாக பிறக்கணுமே. சம்மதித்தே எங்க சத்தியான பார்வதியா எங்க சாமியான சிவபெருமா ஒன்னாக கூடுவாரா அந்த வடக்கு கோட்டை வாசலில கொழுவிருக்கும் தங்கமால எங்க சிவபெருமா அழைப்பாரா அம்மாரான தங்கம்மாளும் அவ கலசத்தில கொழுவிருக்கா எங்க அக்கா தங்க 7 பேரும் இந்த கலசத்தில கொழுவிருக்கா அந்த 8 நல்ல கலசங்களை சக்தி ஜீவன் எடுப்பாரா அந்த நாகமுடி ராஜா கிட்ட எங்க நாகவல்லி பெண்ணாலிடும் 8 கலசங்களை கொடுக்கும் போது நாகராச நாகவல்லி 8 கலசங்களை கையில வாங்கி அவர்கள் நாகலோகம் கொண்டு வாரா கலசங்கள ஐயா கொண்டு வந்த கலசங்களை நாகராசன் நாகவல்லி அந்த நாகலோக பட்டணத்தில் அவர்கள் சுத்தி அங்க அடுக்கி வச்சு அந்த மண்ணை வேணும் தேவியும்மா அந்த 8 நல்ல கலசங்களை அவர்கள் அடையிருந்து காத்துவாரா அப்படி அடையிருந்து காக்கும் போது நாகராசையரை எடுக்க நாகவல்லி அடகாக்க மண்ண வேணும் தேவியும்மா 8 கலசங்களை காத்துவாரா அங்க 11 நாளாச்சு ராமண்டலம் கலியுதையா 21 நாளாச்சு அரமண்டலம் கலியுதையா 31 நாளாச்சு முத்தாமண்டலம் கலியுதையா என்ன 41 நாளாச்சு 41 நாளாச்சு அங்க முழுமண்டலம் கலியுதையா அந்த 41 நாளையில தைய நல்ல மாசந்தான கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளையில மத்தியானம் மதியம் ஆச்சா அங்க மதிய உச்சி வேலையாச்சா உச்சி நல்ல மதியம் போல உச்சி நல்ல மதியம் போல 8 கலசம் அது வெடிக்குதையா கலசமதே அந்த உச்சி மதியம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மதியான மதியம் போல 8 கலசத்திலே அக்கா தங்க எப்படி பிறக்கா தெரியுமா 1வது கலசத்தில எங்க உலகம்மாளும் பிறக்கால 2வது கலசத்தில எங்க புதுதம்மனும் பிறக்கால 3வது கலசத்தில எங்க முப்புடாதி பிறக்கால 4வது கலசத்தில எங்க பேரத்தி செல்வி பிறக்கால 5வது கலசத்தில அம்மா தங்கம்மாளும் பிறக்கால 6வது கலசத்தில எங்க வடக்கோ செல்வி பிறக்கால 7வது கலசத்தில
பிறந்திருக்கா அம்மா வடக்கு செல்வி பிறந்திருக்கா அவளுக்கு வேலையான வேலையாச்ச அவளுக்கு விளையாடு இது சமயம் தாயி தங்கம்மா பிறக்கும் போது அவளுக்கு வியாம்பு வந்து பிறந்திடுமா அந்த விமலகிரி மேடையில ஏன் தாயான தங்கம்மாலோ அவ வியாம்பில குடியிருப்பா தாய் விளையாட்டை யார் அறிவா ஏ தங்கமலம் பெறத்து செல்வி ஏ ஆடி வர பாடி வாரா அம்மா ஆதாளி போட்டு வாரா ஏ தங்க சிலம்பிளதா இவ தனியாக பிறந்தவளா ஏ தாயான தங்கம்மார உனக்கு வேலையான வேலையாச்ச அம்மா விளையாடு இது சமயம் உனக்கு மத்தியான மதியமாச்ச ஏ மாயக்காரி தங்கம்மால உனக்கு மதிய உச்சி வேலைதான ஏ ஈஸ்வரிய உலகம் மால உனக்கு உச்சியில விழுந்த சட இந்த உலகம் எல்லாம் நீராட ஏ பேராத்தி செல்வி அம்மா ஏ பொல்லாத புது அம்மனா எங்க வடக்கு வாச செல்வி அம்மா உனக்கு தெற்காவில் அந்த சட உனக்கு தென்கடலும் நீராட உனக்கு மேற்கவில் அந்த சட ஏ பேராத்தி செல்வி அம்மா உனக்கு மேகடலும் நீராட ஏ ஈஸ்வரிய உலகம் மால உனக்கு உச்சி நல்ல மதியமாச்ச உனக்கு உலச்சத்தம் போடு நேரம் ஏ மாயக்காரி தங்கம்மால உனக்கு முடி உலைய சட உலைய ஏன் தாயான தங்கம்மால உனக்கு பூமியெல்லாம் நிறம் பொருள ஏ பொல்லாத பேராத்து செல்வி ஏ ஆங்காரி உலகம் மால ஏ அடங்காத வடக்கு செல்வி உனக்கு கிழக்க விழுந்த சட உனக்கு கீகடலும் நீராடு உனக்கு முடி உலைய சட உலைய ஏ பொல்லாத தங்கம்மால இந்த பூமியெல்லாம் நிலம்புறட உனக்கு அஞ்சு ஜட கொஞ்சி வர அம்மா தங்கம்மால உனக்கு அழகு சட மாறி வர கொஞ்சி வர எங்க உலகம்மாளா புது அம்மாளா உனக்கு வீர பல்லாம்மா விரிசடையா அம்மா தங்கம்மாள உனக்கு விரிச்சாடோ அம்மா விரிச்சடையா உனக்கு நாக வந்து கொடை பிடிக்க எங்க தங்கம்மாள உனக்கு நல்ல பாம்பு கொடை பிடிக்க எங்க பேராத்தே செல்வி அம்மா உனக்கு கூவரந்து கொலவையிட அம்மாளுக்கு கொலவையிட உனக்கு புள்ள நரி அம்மாளுக்கு கொலவையிட ஏ மாயக்காரி தங்கம்மாள இவ
கண்ணு ஏ பேச்சி அம்மா உனக்கு யாக போக அம்மா மணி பேச்சு ஏ தாயான பேச்சி அம்மா இவ சட்டி ரத்தம் குடிச்சவளா ஏ பொல்லாத வனப்பேச்சு உனக்கு முண்ட கண்ணா மொழியழகா ஏ பேச்சி அம்மா உனக்கு முளை நீண்ட ஏ மொழியழகா அந்த நீலகண்ட கசத்திலாதான் ஏ கொழுவிருக்கும் பேச்சி அம்மா இவ மாவால பிள்ளதும்பா இந்த பேச்சி அம்மா அம்மா மஞ்சளையால் அம்மா பிள்ளதும்பா ஏ கோலக்காரி பேச்சி அம்மா இவ தொட்டில் பிள்ளை எடுப்பாளா இவ சவைய சத்தும் போடுவாளா ஏ பிரம்மசக்தி பேச்சி அம்மா இவ மாயக்காரி சாலக்காரி எங்க பேச்சி அம்மா அவ மாயத்தில ஏ சாலக்காரியா இவ மஞ்சள முகத்தழகி ஏ மங்கவன பேச்சி அம்மா இவ மாயக்காரி பேச்சிதான இவ பூப்பெட்டிய கையில் எடுப்பா இவ கையில் எடுப்பா இவ பிள்ளையாக தான் நினைப்பா கையில் எடுப்பா அம்மா கோட்டாத்தே மஞ்சனையா ஏ கொல்லையிட்ட பேச்சி அம்மா அம்மா ஒரு பிடி மஞ்சனையா இந்த பேச்சி அம்மா அவ உடலு எல்லாம் ஆமா மஞ்சனையா இவ ரெண்டு பிடி மஞ்சனையா இந்த பேச்சி அம்மா அவ இடங்கள் எல்லாம் ஏ மஞ்சனையா அம்மா மூணு பிடி மஞ்சனையா ஏ பொல்லாத பேச்சி அம்மா அவ முகங்கள் எல்லாம் பூசுவாளா இவ அவைய சத்தம் போடுவாளா அம்மா போடுவாளா இன்னைக்கு ஆதாளி சத்தம் ஏ போடுவாளா ஏ மாயக்காரி பேச்சி அம்மா இவ மத்தியான நல்ல மதியம் போல இந்த பேச்சி அம்மா இன்னைக்கு மாய சத்தம் அம்மா மதியம் போல ஏ கோலக்காரி பேச்சி அம்மா உனக்கு மத்தியான மதியமாச்சா ஏ பேச்சி அம்மா உனக்கு மதிய வச்சு அம்மா மதியமாச்சா ஐயா மேல எங்க அம்பிகையா தங்கம்மாளோ அம்பிகையா பேச்சி அம்மா பேராத்து செல்வி அம்மா ஈஸ்வரியா உலகம்மாளோ பாடுதானே ஆதாளி போடுதானே வேலையான மத்தியான மதியம் வச்சு வேலையாச்சு கோலக்காரி சாலக்காரி
போட நேரம்